வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் குரூப்பிங் மாடல். குரூப்பிங் மாடல்ஸை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சம்மையும் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் 2.14, எக்ஸாம்பிள் சம் 2.18 குரூப்பிங் மாடல்ஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் 2.14ல் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம ஏ பி சின்னு சொல்லி நம்ம லெட் எடுத்துக்கிட்டாச்சு. அதில் நம்ம பாயிண்ட்ஸ்களை வந்து நம்ம டயக்ராம் பாயிண்ட்ஸை பொறுத்து டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இது எந்தெந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கணும். செகண்ட் குவார்ட்டரில் நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டுமே ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவாகவும் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவாகவும் இருக்கணும் செகண்ட் குவார்ட்டர். தேர்டு குவார்ட்டரில் நமக்கு ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸும் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸும் நெகட்டிவ். ஃபோர்த்து குவார்ட்டரில் எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ். இந்த 4 குவார்ட்டர்களை பேஸ் பண்ணி நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. எக்ஸ் ஆக்சிஸை ரியல் ஆக்சிஸாகவும் ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸாகவும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் 2.18 இஜெட் ஈக்குவல் 3 + 2yன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லி வந்து இஜெட், ஐஇஜெட் அண்ட் இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இஜெட்டை வந்து நம்ம ஏயாவும், ஐஇஜெட்டை வந்து பியாவும், இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட்டை நம்ம வந்து சியாவும் எடுத்துருக்கோம். இப்போ ஏக்கு வந்து இஜெட்னு எடுத்ததுனால வந்து 3 + 2y ரைட் பண்ணியாச்சு. அடுத்தது பிக்கானது நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா ஐஇஜெட்னு எடுத்துருக்கோம், ஐஇஜெட். அப்போ ஐ எப்படி இருக்கட்டும், இஜெட்டுக்கான வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 + 2y கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 3i கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஐயோட 2 மல்டிப்ளை பண்ணால் i² மைனஸ், அப்போ -2. அப்போ இது இமேஜினரியும் ரியலும் இருக்குது, இமேஜினரி ரியல் இருக்குது. நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்மட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜெட் ஈக்குவல் ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் தான் இருக்கணும். ரியல் பார்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும், இமேஜினரி பார்ட் செகண்ட் இருக்கணும். அப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம். -2 ப்ளஸ் 3iன்னு சொல்லி மாற்றியாச்சு. ரியல் அண்ட் இமேஜினரியாக நம்ம மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட், இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஜெட்டுங்கிறது நமக்கு வந்து இந்த ஏங்கிற பாயிண்ட் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஆனால் ஐஇஜெட்டுங்கிறதே நமக்கு பி. அப்போ இதையும் ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி தானே 3லேருந்து அப்போ 2 நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் 1 கிடைக்கும், 1. நெக்ஸ்ட்டு இங்கே 2y, இங்கே 3i ஆட் பண்ணும்போது நமக்குன்னா 5y. இதுதான் நமக்கு வந்து சிங்கிற பாயிண்டாக நம்ம எடுத்திருக்கோம். இந்த 3 பாயிண்ட்ஸையும் 4 குவார்ட்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஆர்கன் டயக்ராம், ஆர்கன் ஃபைன் பண்ணனால அது ஆர்கன் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்கன் டயக்ராமும் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் சம் 2.14ல் ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணும். ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறதா இருந்தால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் மைனஸ் செகண்ட் பாயிண்ட். அப்போ ஏபி நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணால் ஏபி மாடுலஸ் ஏ மைனஸ் பி. ஏக்கான பாயிண்ட்ஸ் நமக்கு என்னன்னா 1 மைனஸ் பிக்கான பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1/2 ப்ளஸ் i √3/2. அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா வந்து மாடுலஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் மைனஸ் செகண்ட் பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ரைட் பண்ணியாச்சு, மைனஸ் சிம்பிள் கொடுத்து செகண்ட் பாயிண்ட்டை ரைட் பண்ணியாச்சு. இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இதில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் எப்படி மாறும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1/2. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -i√3 டிவைடிங் பை 2. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்து 2 + 1 அப்படின்னா மாடுலஸ் 3/2. 2 + 1 3/2 மைனஸ் i √3/2. இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது, அதாவது ரியல் அண்ட் இமேஜினரியாக இருக்குது. ரியல் அண்ட் இமேஜினரியாக நமக்கு மாடுலஸில் இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுவோம். ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணிடலாமா, 3/2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும். இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணல ஐயை நம்ம வெளியில் எடுத்துணும், ஐயை வந்து சேர்க்கவே கூடாது. அப்போ இமேஜினரி பார்ட் -√3/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 3a ஸ்கொயர் பண்ணும்போது 9/2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு அதை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் வந்து பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 3/4 மாறுது. டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்கனால ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ நம்ம ரைட் பண்ணிக்கலாம்.
இதை 9ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 12 கிடைக்குது. டினாமினேட்டரில் ஒரே ஒரு டினாமினேட்டர் 4. 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 1 4 is 4, 3 4s are 12. அப்போனா ஏபிக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா வந்து √3ன்னு சொல்லி கிடைச்சிருக்குது. ஏபிக்கான டிஸ்டன்ஸ் நம்ம √3ன்னு சொல்லி ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணிடலாம். பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம வந்து பி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டை நம்ம பி கொடுத்தோம்னா -1 dividing by 2 plus I √3 dividing by 2 minus Cங்கிற பாயிண்ட் -1 dividing by 2 minus I √3 dividing by 2 மாடலஸ் சிம்பிளை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பிங்கிற பாயிண்ட்டையும் சிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம எடுத்தாச்சு. பிங்கிற பாயிண்ட்டையும் சிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஈக்குவல் மாடலஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. -1 dividing by 2 ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளஸ் I √3 dividing by 2 மைனஸால் முடியும்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 1 dividing by 2. நெக்ஸ்ட்டு இங்கேயும் மைனஸ் அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. ப்ளஸ் I √3 dividing by 2. இப்போ இங்கே உள்ள -1/2வும் +1/2வும் கேன்சல் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய I √3 dividing by 2, இங்கே இருக்கக்கூடிய I √3 dividing by 2 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ மாடுலஸ் 2I √3 dividing by 2. 2I √3 dividing by 2. இப்போ இந்த 2ஐயும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மாடுலஸில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா I √3 இருக்குது. அப்போ நமக்கு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டில் இருக்கணும். ஆனால் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டில் இல்லாமல் இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இங்கே இருக்குது. அதாவது I √3 மட்டும்தான் நமக்கு இருக்குது. இப்போ இதில் ரியல் பார்ட் மாடுலஸில் லாஸ்ட்டை நம்ம வந்து ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் இங்கே இல்லை, இமேஜினரி பார்ட்டை மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா இமேஜினரி பார்ட்டில் ஐயை விட்டணும். அப்போ இமேஜினரி பார்ட் √3 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர். இப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா √3 இருக்குது. அப்போ √3 தான் நமக்கு வந்து பிசிக்கான டிஸ்டன்ஸ். பிசிக்கான டிஸ்டன்ஸையும் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிஏக்கான டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணிடலாம். சிஏ ஈக்குவல் மாடுலஸ் சிஏ ஃபஸ்ட் பாயிண்ட்டாகவும் ஏஏ செகண்ட் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். -1 dividing by 2 minus I √3 dividing by 2 மைனஸ் ஏங்கிற பாயிண்ட் 1. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். -1 dividing by 2. நெக்ஸ்ட்டு minus I √3 dividing by 2 minus 1. இப்போ -1 dividing by 2க்கும் -1க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இல்லாட்டி அடுத்தடுத்த டைமாக நீங்கள் ரைட் பண்ணிக்கங்களேன். இந்த இடத்துல இங்கே ரைட் பண்ணிக்கங்களேன். 1/2 -1/2 -1 எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? -1 -2 dividing by 2. அப்போனா -3 dividing by 2 கிடைக்குது. -3 dividing by 2. அப்போ இதை -3 dividing by 2ன்னு சொல்லி இங்கே ரைட் பண்ணிடலாம். -3 dividing by 2. நெக்ஸ்ட்டு I √3 dividing by 2. இப்போ இது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஃபார்மெட்டில் வந்துடுச்சு. ரியல் அண்ட் இமேஜினரி நமக்கு வந்துட்டாலே மாடுலஸில் வந்துட்டாலே ஸ்கொயர் பண்ணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ -3 dividing by ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -√3 dividing by 2 ஹோல் ஸ்கொயர். ஐயை நம்ம விட்டுறணும். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 3a ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 9. 2a ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் √3a ஸ்கொயர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 3. 2a ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்குது. டினாமினேட்டர் வேல்யூ எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு 12 dividing by 4 கிடைக்குது. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து 1 4 is 4, 3 4s are 12 கிடைக்குது. அப்போனா சிஏக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து √3 கிடைக்குது. சிஏக்கான டிஸ்டன்ஸ் √3. நமக்கு ட்ரையாங்கிளில் ஏபி பிசி சிஏ தான் இருந்துச்சு. ஏபிக்கான டிஸ்டன்ஸும் பிசிக்கான டிஸ்டன்ஸும் சிஏக்கான டிஸ்டன்ஸும் நமக்கு ட்ரையாங்கிளில் ஏபி பிசி சிஏ இந்த 3 சைடு நம்ம வந்து டிஸ்டன்ஸு ஃபைன் பண்ணும். ஏபிக்கான டிஸ்டன்ஸும் பிசிக்கான டிஸ்டன்ஸும் சிஏக்கான டிஸ்டன்ஸும் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர்
ஏபி ஈக்குவல் பிசி ஈக்குவல் சிஇ. இப்போ 3 சைடுமே ஈக்குவலாக இருக்குது. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கனால லாஸ்ட்டாக நம்ம வந்து ஹென்ஸ் given points form an equilateral triangle அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி ரைட் பண்ணி முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக ஏபி ஈக்குவல் பிசி ஈக்குவல் சிஏ ஈக்குவல் √3. ஹென்ஸ் given points form an equilateral triangle சொல்லி நம்ம ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாடல் நம்ம இருக்கக்கூடிய 2.18 பார்த்துடலாம். இதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஏபிக்கான டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணணும். ஏபிக்கான டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஏபி ஈக்குவல் மாடுலஸ் ஏக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் பிக்கானது செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ 3 + 2i மைனஸ் பிங்கிற பாயிண்ட் -2 + 3i. ப்ராக்கெட் சிம்பிளை ரிமூவ் பண்ணிடலாம். 3 + 2i -2 -3i. இப்போ 3ஐயும் 2ஐயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே பிங்கிற பாயிண்டில் மைனஸ் வரணும். அப்போனா -× இங்கே +2ஆக மாறிடும். இப்போ 3ஐயும் 2ஐயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆட் பண்ணால் நமக்கு வந்து 5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2i - 3i சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து -i கிடைக்குது. இப்போ இது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் இருந்தாலே நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் வந்து 5 ஸ்கொயர். இமேஜினரி பார்ட்டில் வந்து ஐயை ரிமூவ் பண்ணால் அங்கே -1 இருக்குது. -1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது கிடைச்ச வேல்யூ 5. 25 5 ஸ்கொயர் பண்ணால் 25 1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஈக்குவல் நமக்கு √26 கிடைக்குது. இது ஏபிக்கான டிஸ்டன்ஸ். ஏபிக்கான டிஸ்டன்ஸ் √26 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பிசிக்கான டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணிடலாம். பிசி ஈக்குவல் மாடுலஸ் பிங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -2 + 3i மைனஸ் சிங்கிற பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் 1 + 5i. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா -2 + 3i -1 -5i. -2 -1 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து -3 கிடைக்குது. -3. நெக்ஸ்ட்டு 3i - 5i -2i கிடைக்குது. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3a ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 9, 2a ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 4. அப்போ பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து √13 கிடைக்குது. பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு √13 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சிஏக்கான டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணிடலாம். சிஏ ஈக்குவல் மாடுலஸ் சிங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1 + 5i மைனஸ் ஏங்கிற பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் 3 + 2i. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். 1 + 5i -3 -2i. 1ஐயும் 3ஐயும் சிம்பிளிஃபை பண்ணால் சப்ராக்ஷன் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ -2 +5i -2i +3i. இது ரியல் அண்ட் இமேஜினரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் பண்ணால் 4, 3a ஸ்கொயர் பண்ணால் 9. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு √13 கிடைக்குது. இப்போ சிஏக்கான வேல்யூ √13 கிடைக்குது. சிஏக்கான டிஸ்டன்ஸ் √13. இப்போ பாருங்கள், பிசிக்கான டிஸ்டன்ஸும் சிஏக்கான டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது. 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். இப்போ கொஸ்டினில் நமக்கு என்னென்னா ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளுக்கான கண்டிஷனை நம்ம ரைட் பண்ணிடலாம். பிசியும் சிஏவும் சேமாக இருக்குது. அப்போ பிசி ஈக்குவல் சிஏ, தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்.
நெக்ஸ்ட்டு இதோட நமக்கு முடிக்கல ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ டூ சைட்ஸ்கள் ஸ்மாலஸ்ட் வேல்யூகள் வந்து நமக்கு வந்து √13 சிஏவும் பிசியும் √13. இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூவை நம்ம என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணையில் பிக்கஸ்ட் வேல்யூடைய டிஸ்டன்ஸ் அதாவது ஏபி கிடைக்கணும். √26 வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். இதுதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. நம்ம அதை ரைட் பண்ணிடலாம். BC square plus CA square equal √13 whole square plus √13 whole square. ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு 13 ப்ளஸ் வந்து 13 கிடைக்குது. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 26 கிடைக்குது. டூ சைட்ஸ்களை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணல தேர்ட் சைடு நம்ம கிடைச்சுன்னா 26 நம்ம எப்படி இருக்குன்னா √20 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அப்போனா BC ஸ்கொயர் ப்ளஸ் CA ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருது. இப்போ இதில் காமனாக எது இருக்குதோ அது வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சி ஈக்குவல் 90 டிகிரி. இப்போ நான் ஃபஸ்ட் நம்ம ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 90 டிகிரின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிச்சோம். அப்போ ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி நம்ம ஆன்சரை முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக hence given points form an isosceles right angle triangle or right triangle அப்படின்னு சொல்லி எது வேணாலும் எழுதிக்கலாம். இங்கே hence given points form an isosceles right angle triangle சொல்லி ஃபார்ம் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. குரூப்பிங் மாடலை பேஸ் பண்ணி ஒரே மாதிரியான ரெண்டு சம்களை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். குரூப்பிங் மாடல் பப்ளிக் டயத்தில் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இது வரைக்கும் இந்த ரெண்டுமே 5 மார்க் கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.